ஐசு கிட்ட மன்னிப்பு கேட்டுறணும். அருண், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஐசு, என்ன மன்னிச்சிரு ஐசு. என்ன இருந்தாலும் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துடக்கூடாது. இல்ல அருண், நீதான் என்ன மன்னிக்கணும். நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டேன். அதனாலதானே நீ என்ன அடிச்ச. மொத்த கூட்டமும் உள்ள போயிருக்கு. என்னவா இருக்கும்? ஆமா அருண், நீ தப்பா பேசல. வீடியோ கால்ல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நீ சொன்னதை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு அருண். என்ன பேசிக்கிறாங்க? என்ன மன்னிக்க மாட்டியா? ப்ளீஸ். என்னடா ஒன்னா சேர்ந்துட்டீங்க? ஒரு பிரச்சனை வந்தா நாள் கணக்குல இழுக்க மாட்டீங்களா? ஐம் சாரி அருண். இல்ல ஐசு, உங்ககிட்ட நான் தான் சாரி சொல்லணும். நான் தானே தப்பு பண்ணேன். சாரி ஐசு. ஐயோ ஐயோ, இது ஒரு குடும்பம். போலாம் 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 வாங்க மாமா. ஏண்டி இவ்ளோ சுலபமா பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சுட்டா அப்புறம் நான் என்னதான் பண்றது? நல்லா பாக்குறடி நாட்டாம வேலை. இருக்கட்டும், திரும்ப மாட்டாமலா போவீங்க? ஒரு வழியா சின்னையா ஐஸ்வர்யா அம்மா பிரச்சனையே சரி பண்ணியாச்சு. அவங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சரின்னு நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா ஏதாவது கனவு வந்துடுமோன்னு பயமா இருக்கே. அதனாலயே தூக்கம் வர மாட்டேங்குது. என்னாச்சு பார்வதி? இன்னும் தூங்கல? நான் தூங்கிட்டு தான் மாமா இருந்தேன். நீங்க இரும்புற சத்தத்தை கேட்டுதான் நான் எந்திரிச்சேன். நீங்க தண்ணி குடிங்க. உன் முகத்தை பார்த்தா தூங்குன மாதிரி தெரியலையே. தூங்காம முழிச்சிட்டு இருந்த மாதிரில இருக்கு. அது தூக்க கலக்கத்துல உங்களுக்கு அப்படி தெரியுது மாமா. நீங்க முதல்ல தண்ணி குடிச்சிட்டு படுங்க. எனக்கு தூக்கம் வருது. சரி. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சும் பார்வதி ஏன் இன்னும் தூங்காம இருக்கா? பார்வதி மனசுல வேற ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குமோ? காலையில பேசிக்கலாம்.
என்ன இது நைட்டு ஃபுல்லா தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கா, திரும்பவும் காலைல சீக்கிரம் எந்திரிச்சு இங்க வந்து உட்காந்துருக்காளே. பார்வதி, பார்வதி, மாமா ஆபீஸ்க்கு போக ரெடி ஆயிட்டீங்களா? ஆபீஸ்க்கு நான் ரெடி ஆயிட்டேன். நீ ரொம்ப டயர்டா இருக்கியே. எப்பவுமே நீ பகல்ல தூங்க மாட்டியே, இப்ப என்ன காலையில தூங்கி வழியிற? என்ன ஆச்சுமா? நைட்டு நான் உன்னை தூங்கலையான்னு கேட்டதுக்கு நல்லா தூங்குறேன்னு தான் சொன்னேன். ஆனா உண்மை எனக்கு புரிஞ்சு போச்சு. நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்திருக்கேன் அதானே? அருண் ஐஸ்வர்யா பிரச்சனை தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்க? சின்னையா ஐஸ்வர்யா அம்மா பிரச்சனை முடிஞ்சிருச்சு மாமா. ஆனா என்னோட பிரச்சனை முடியலையே. உன்னோட பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஆ, கண்ணை மூடிட்டு தூங்குனா மறுபடியும் ஏதாவது கனவு வந்துடுமோன்னு பயமா இருக்கு மாமா. அதான் நான் நைட்டு பூரா தூங்காம முழிச்சிட்டே இருந்தேன். என்ன பார்வதி நீ கனவு வரும்னு பயந்துகிட்டு விடிய விடிய தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்லுவேன் நான் அதை? இல்ல மாமா, ஏற்கனவே 2 கனவு வந்து என் கண்ணு முன்னாடி அது நிஜமா வேற நடந்து போச்சா, அதான் பயமா இருக்கு. எல்லாம் சரிதான் பார்வதி, அதுக்காக தூங்காம இருப்பியா? இப்படி இருந்தா உன் ஹெல்த் என்ன ஆகுறது? நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாமா, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பார்வதி, ஒண்ணு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, ஈவினிங் அவரை போய் பார்க்கலாம். கண்டிப்பா உன் பிரச்சனைக்கான ஒரு தீர்வை சொல்லுவார். சரி சரி, ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ம். ஈவினிங் ரெடியா டாக்டர்கிட்ட போலாம். சரி மாமா, இப்போ போய் ரெஸ்ட் எடு. நீங்க போயிட்டு வாங்க. ம். ம்ம். இவளுக்கு இருப்பு கொள்ளல போல இருக்கு. சொல்லு நந்தினி. ஆண்டி, அந்த ஐஸ்வர்யா விஷயம் என்ன ஆச்சு? அங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இது சம்பந்தமா நானே ஃபோன் பண்ணி பேசலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே கால் பண்ணிருக்க. என்ன நடந்தது ஆண்டி? ஐஸ்வர்யா அவுட் ஹவுஸை விட்டு வெளியில போயிட்டாளா? வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா? ஆமாமா, ஐஸ்வர்யா இப்ப அவுட் ஹவுஸ்ல இல்ல. சூப்பர் ஆண்டி, சூப்பர். ஆனா நந்தினி, நீ ரொம்ப பெருசா சந்தோஷப்படுறாத. ஐஸ்வர்யா அவுட் ஹவுஸ்ல இல்ல, அவ வீட்டுக்குள்ள வந்துட்டா. அவ அருண் கூட சேர்ந்துட்டா. என்ன ஆண்டி சொல்றீங்க? இது எப்படி நடந்தது? ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப நீங்க எந்த முயற்சியும் பண்ணலையா? அட, என்ன நந்தினி இப்படி கேக்குற? அதெல்லாம் நான் சும்மா விட்டுருவேனா? எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நான் எப்பவுமே கரெக்டா யூஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது இதை விட்டுருவேனா? ஐஸ்வர்யாக்கு இங்க பிரச்சனை ஆன உடனே அவங்க அம்மாக்கு போன் பண்ணி உன் பொண்ண வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க, அவளை கொண்டு போய் அவுட் ஹவுஸ்ல உட்கார வச்சிருக்காங்க, அப்படி எப்படின்னு சொல்லி நல்லா சாம்பிராணி போட்டு விட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, கங்காவும் போட்ட சாம்பிராணிக்கு கொஞ்சம் கூட குறைய வைக்காம இங்க வந்து நல்லா ஆடுனா. ஆனா பாரு, ஐஸ்வர்யா நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நானும் அருணும் சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவ முன்னாடி நல்லா நடிச்சு கொட்டிட்டா. அந்த நடிப்பை கண்ணால பாத்துருக்கணுமே. அவ அம்மாவும் அவ நடிப்பை பார்த்து நம்பி ஏமாந்து என் பொண்ணு இங்க நல்லாதான் இருக்கான்னு சொல்லி பார்வதிய வேற பார்த்து கொஞ்சிட்டு அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. இந்த ஐஸ்வர்யா படிச்சவ தானே, அருணை எப்படி அவ மன்னிச்சு ஏத்துக்கிட்டா? எல்லாத்துக்கும் காரணம் ஆதிதான். ஆதியா? என்ன சொல்றீங்க? ஆதி அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஹேக்கரை கூட்டிட்டு வந்தான். அவன் வீடியோ கால்ல ஐஸ்வர்யாவா பேச வச்சான்.
அதுக்கப்புறம் அவ வாய்ஸ்ல அவ பேசாத விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி அவளுக்கே அதை போட்டு காமிச்சு, இதே மாதிரிதான் அருண் வாய்ஸ்ல அவன் பேசாத விஷயத்த நீ கேட்ட அப்படின்னு சொல்லி அவன் முன்னாடி ப்ரூவ் பண்ணிட்டா. இந்த வீட்லதான் ஆளாளுக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்களே. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா மனசு மாறி வீட்டுக்கு வந்து அருண் கிட்ட மன்னிப்பு கேட்டா. அவனும் பெருந்தன்மையான கணவனா மன்னிச்சு அவளை ஏத்துக்கிட்டா. 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. வழக்கம் போல பார்வதி ஜெயிச்சிட்டா. ஆண்டி, அதுக்காக நம்ம முயற்சியை கை விட்டுறக்கூடாது. அந்த பார்வதி நிம்மதியா இருக்கவே கூடாது. அந்த பார்வதிக்கு ஏதாவது கனவு வந்துச்சா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன நந்தினி, தூங்குனாதானே கனவு வரும். எங்க கனவு வந்துருமோன்னு பயந்துட்டு தூங்காம அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கா அவ. பார்வதியை தூங்க விடாம அவ நிம்மதியை கெடுக்கலான்னு நினைச்சோம். ஆனா அது அந்த கடவுளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. ஆண்டி, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாம போனாலும் பார்வதி தூக்கம் இல்லாம அவஸ்தைப்படுறது நமக்கு சந்தோஷம்தான். ம், பார்வதியோட அடுத்த கனவு எதுவா இருந்தாலும் அந்த கனவை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ம். அந்த கனவு என்னன்னு தெரிஞ்சா எனக்கு உடனே தகவல் சொல்லுங்க. ஆ, கண்டிப்பா வச்சிடுறேன். ஓகே ஆண்டி, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய். அவ கனவு மட்டுமா, என் கனவையும் நீதான் நிறைவேற்ற போற. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க, உட்காருங்க மிஸ்டர் ஆதி. ஹலோ. வணக்கம் டாக்டர். உங்க ஹஸ்பண்ட் போன்ல எல்லா டீட்டெயிலும் சொன்னாரு. நீங்க சொல்லுங்க, கனவு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கா? அப்படிலாம் வலியெல்லாம் எதுவும் இல்ல டாக்டர். சாதாரணமா தூக்கத்துல கனவு வர மாதிரி தான் வருது. ம். ஆனா என்ன மாதிரி கனவுல வருதோ அது கொஞ்சம் கூட மாறாம நிஜத்துல அப்படியே என் கண்ணு முன்னாடி நடக்குது. தூங்குனா கனவு வருதுன்னு நைட்டு ஃபுல்லா தூங்காம கண்ணு முழிச்சிட்டு இருக்கா. அதான் கொடுமையா இருக்கு டாக்டர். எந்த மாதிரி கனவு வருது? அதாவது வானத்துல பறக்கிற மாதிரி, தண்ணியில சிக்கிட்டு தவிக்கிற மாதிரி, ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது கனவு வருதா? இல்ல, எனக்கு எந்த மாதிரியான கனவு வருதுன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி கனவு வருது. அந்த கனவு நிஜமாவும் நடக்குது. எவ்வளவு நாளா இந்த பிரச்சனைகள் இருக்கு? இப்போ கொஞ்ச நாளா தான் டாக்டர். என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, டெஸ்ட் எடுத்து பார்த்தறலாம். ஓகே வாங்க. சரிங்க டாக்டர். எல்லாமே ரொம்ப நார்மலா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. இத ட்ரீம் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்லுவாங்க. தூக்கம் இல்லாம இருந்தா இந்த பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. பொதுவா மனுஷங்களுக்கு ஏகப்பட்ட திங்கிங் இருக்கு. ரொம்ப குறிப்பா சில விஷயங்கள், சில மனுஷங்களை பத்தி யோசிக்கும் போது அதை பத்தின கனவு வரும். அதனால நீங்க எதையும் ரொம்ப யோசிக்காதீங்க. நானும் அதே தான் டாக்டரை விட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
நான் சில மெடிசன்ஸ் தரேன், அதை எடுத்துக்க சொல்லுங்க. அதை கரெக்டா சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும். நல்லா தூங்க சொல்லுங்க. டாக்டர், இப்போ இதனால ஏதாவது பிரச்சனை ஏதாவது? நோ 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 நோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே. டாக்டர், இனிமே எனக்கு வர கனவு நிஜத்திலே நடக்குமா? நடக்காதுன்னு உறுதியா சொல்ல முடியாது. மிஸ்டர் ஆதி, இதுல இருக்கிற மெடிசன்லாம் கொடுங்க, நல்லா தூக்கம் வரும். அதுக்கப்புறம் கனவு வர வாய்ப்பு கம்மி தான். போலாம் மாமா. தேங்க்யூ டாக்டர். ஓகே டாக்டர், தேங்க்யூ. பார்வதி, மாத்திரை சாப்பிட்டியா? இல்ல மாமா, நான் இன்னும் சாப்பிடல. மாத்திரை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும் டாக்டர் சொன்னார்ல. மாத்திரை சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே, ஏன் முழிச்சுக்கிட்டு இருக்க? நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்த மாத்திரை போட்டு. மாமா, மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கினா கனவு வராதுல்ல? நல்லா தூக்கம் தான் வரும், கனவு வராது. இந்தா போட்டுக்கோ. பார்வதி, அம்மா நாளைக்கு வராங்க. அப்படியா? ஃபோன் பண்ணாங்களா? இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அம்மா வந்துட்டாங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் டென்ஷன் பாதியா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டைம் உன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சரிங்க மாமா. நான் உன் கூட இருந்தா உன் டென்ஷன் கம்மியாயிடும்ல? ம். சரி, படுத்தும். ம். எதுக்காக எனக்கு இப்படி ஒரு கனவு வரணும்? நான் என்ன பண்ணுவேன்? என் கனவெல்லாம் நிஜமா நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல மாமா நீலாம்பரிய கத்தியால குத்துற மாதிரியும்
போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ற மாதிரியும் கனவு வந்திருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே!